பாருங்கள், இப்போ தான் இது மச்ச கூர்ம அவதாரம் இருக்கு இல்லையா, அந்த கூர்ம அவதாரம் அதோட கோவில் தான். இங்கே வெளியில் பார்த்திங்கன்னா இந்த ஆமை, அதாவது கூர்ம அவதாரம், அதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் நம்ம தென்னிந்தியா போல தான் இங்கேயும் வந்து இந்த மாதிரி யாழி போட்டு வெளியில் தூண்லாம் வச்சு நம்ம கட்டடக்கலை போல தான் இதுலேயும் மிக அருமையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே காமிப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே பெரும்பாலும் எடுக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே ஸ்லோகம்லாம் சொல்லி மிக அருமையாக மிக தெளிவாக சொன்னாங்க. மிக அருமை. பாருங்கள், இங்கே தான் வந்து கூர்மாவதாரம் இப்படி விற்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த ஆமை பொம்மையை அப்படியே விட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த அவதாரம், 2வது அவதாரம் மச்ச கூர்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நன்றி, வணக்கம். பாருங்க, நம்ம இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு ஒரு டூர் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூர்மாவதாரம், கூர்மவல்லி அப்படின்னு சொல்லிட்டு கூர்மாவதாரத்துக்கு உள்ள ஒரே கோவில் இங்கே ஆந்திராவில் கூர்மவல்லி எடுத்துக்கிட்டு நாங்கள்லாம் வீட்டில் போய் வீடியோ எடுக்க மாட்டோம், அதனால் வெளியில் பிரகாரத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து எல்லாமே பாருங்கள், ரொம்ப ரொம்ப மிக மிக அருமையாக நம்ம தமிழ்நாட்டு மாதிரியே எல்லா கோவிலையும் இருக்குது. இப்போ தான் நான் முதலாமரியாகி இப்போ பாருங்க, இங்கே வந்து சுதர்சன சக்கரம் மேலே இருக்கு. இந்த கோயில் கோபுரத்துக்கு மேலே இதில் பெரிய இது ஃபோக்கஸாக பண்ண முடியலனாலும் இப்படியே இருந்து பார்த்துக்கலாம். அது தவிர இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு கோயில் மாதிரி இங்கேயும் முன்னாடி வணங்குறதுக்கு இருக்குது, அதையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த கோயில் வந்து ஸ்ரீகாகுளத்தில் இருக்கிற ஸ்ரீகூர்மம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். ஸ்ரீகூர்மம்னு எல்லாருக்கும் தெரியும். பெருமாள் வந்து ஆமை வதத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே முதல் முதலாக இங்கே மட்டும்தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா 2 ஜலஸ்தம்பம் இருக்குது. முன்னாடி ஒரு ஜலஸ்தம்பம், பின்னாடி ஒரு ஜலஸ்தம்பம் இருக்குது. இங்கேருந்து இந்த ஜூம் பண்ணி காட்டுறாங்க, அது வந்து மூலஸ்தானம், மேலே மூலாசனம். ஒரு கீழே சக்கரம் கூர்மம் மாதிரி அந்த கூர்ம பீடம் இருக்கும் பார்த்துக்கலாம். அது மேலே இருக்குது, இதுக்கு மேலே கலசத்துக்கு மேலே கூர்ம பீடம் இருக்குது. அதான் அந்த லைட்டில் வெளிச்சத்தில் தெரிஞ்சா இல்லை தெரியல. அதே மாதிரி இந்த வருஷம் கோயில் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பழமையான கோயில். முன்னாடி இது உள்ள ஒரு பெருமாளை பிரவேசனம் பண்ணிட்டு வந்தால் வராகலட்சுமி அங்கே இருக்கா தாயார். அதுக்கப்புறம் உள்ள வைஷ்ணவ தேவி தாயார் உள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வராகலட்சுமி கோயிலை தேய்ச்சிட்டு தாயார் தேய்ச்சிட்டு வைஷ்ணவ தோட்ட கோயிலை தேய்ச்சிட்டு வெளியில் வரும்போது ஒரு தூண் ஒன்று இருக்குது. அந்த தூணுக்கு பேர் தாழ்வார் தூண். அந்த தூணை கட்டி முடிச்சுன்னு அப்படியே கோபுரத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்.